ரீசெண்ட் டைமாக நயன்தாரா பற்றினா எக்கச்சக்க சர்ச்சைகள் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டுட்டு வருது. அந்த வகையில் மறுபடியும் நயன்தாராக்கும் டிடிக்கும் சில பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்னும் அது பற்றி டிடியை ஓப்பன் அப்போ ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் நயன்தாரா இப்போ நிறைய படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழில் ராக்காயி, மண்ணாங்கட்டி, மூக்குத்தியம்மன் 2 உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. அதே போல் யாஷ் கூட சேர்ந்து டாக்ஸிக் படத்துலையும் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக கூட மாதவன் கூட டெஸ்ட் படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. டெஸ்ட் படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல அப்படின்னாலும் நயன்தாரா ஃபேன்ஸ் பலருமே இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு தான் வராங்க. மேலும் நயன்தாராவோட லைனப்பில் அடுத்தடுத்து இவ்வளோ பிஸியான ஷெடியூல் இருக்க நிலையில் நயன்தாரா பற்றி ஒரு சர்ச்சை சோசியல் மீடியாவில் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. அதாவது ஆக்ட்ரஸ் டிடி ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பெரிய ஆக்ட்ரஸை நான் இன்டர்வியூ பண்ணும்போது அந்த ஆக்ட்ரஸும் நானும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தோம். அதனால் அந்த ஆக்ட்ரஸ் என்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர சொல்லி டீம் மூலமாக சொன்னாங்க. பட் டீம் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ஆல்டர்னேட்டாக எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வரல. ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருந்தது. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் அதே ட்ரெஸ்ஸில் நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி தெரிஞ்சிட்டதால அந்த ஆக்ட்ரஸ் ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி டிடி பேசியிருந்தாங்க. பட் அந்த ஆக்ட்ரஸ் யார் அப்படின்றத எந்த இடத்துலையும் டிடி மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ டிடியோட ரீசெண்ட் இன்டர்வியூ வச்சு அதில் நயன்தாரா டிடி 2 பேரும் ஒரே மாதிரி பேட்டர்னில் சாரி கட்டியிருக்காங்க. ஸோ நயன்தாராவை தான் டிடி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ரீல்ஸை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் அந்த விஷயம் ரொம்ப வைரலாகவே இது பற்றி டிடியும் நயன்தாராவும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இருந்ததால் நயன்தாரா பற்றி தான் டிடி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஃபேன்ஸ் பலருமே உறுதிப்படுத்தி நயன்தாராவை திட்டிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் பல வருஷம் கழிச்சு இதுக்கு டிடி ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு நான் சொன்ன விஷயம் இவ்வளோ பெருசாகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நீங்கள் நினைக்கிறது தப்பு. நயன்தாரா மேம்க்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரீசெண்டாக மூக்குத்தியம்மன் 2 பட பூஜையில் கூட நானும் மேமும் மீட் பண்ணியிருந்தோம். அப்போ கூட என் சாரி நல்லா இருந்துச்சு அப்படின்னு பர்சனலாக கால் பண்ணி கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ நயன்தாரா மேம் ரொம்ப நல்லவங்க, அப்படிப்பட்டவங்க கிடையாது. நான் சொன்ன ஒருத்தர் வேறொருத்தவங்க. இந்த விஷயத்த அன்னைக்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. பட் அன்னைக்கே இதுக்கான பதிலை நான் சொல்லியிருந்தாலும் யாரும் இதை நம்பியிருக்க மாட்டாங்க. மேலும் இது நயன்தாரா மேம் தான் அப்படின்றத உறுதிப்படுத்தி இந்த பிரச்சனையை பெருசாக்கி இருப்பாங்க. அதனால தான் இந்த பிரச்சனையை பற்றி இவ்வளோ நாளாக நான் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு டிடி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. இருந்தாலும் அது நயன்தாரா இல்லைன்னா அந்த இடத்துல இருந்த ஆக்ட்ரஸ் யார் அப்படின்ற கேள்வி இப்போ புதுசாக எழுந்திருக்கு. அந்த இடத்துல இருந்த அந்த ஆக்ட்ரஸ் யார் அப்படின்றத டிடியை ஓப்பன் அப் பண்ணால் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிய வரும்.